இங்கே நான் கிட்டத்தட்ட ஒரு இங்கே இல்லை அங்கே வண்டலூராண்ட போடுறதுலேருந்து நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இவங்க கூட பயணம் பண்ணிட்டுருக்கோம். சாப்பாடுலாம் நல்லா அருமையாக இருக்கும். ஒன்றும் சாப்பாடில் எந்த குறையும் சொல்ல முடியாது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். NCS தமிழ் BGS. சாப்பாடு வந்து 90 ரூபா. எல்லா குழம்பும் இருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அன்லிமிட்டெட் சாப்பாடு. ஒரு 5 நாள் தான் ஆகும். ஆனால் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு சாப்பாடு. நல்ல மீன் குழம்பு நல்லா இருக்கு. ஒரு மாதம் சாப்பிட்றோம். நல்லா சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்கு. எல்லாம் நம்ம ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சைட் வந்து ஒரே ஒரு வீடியோ அது ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அதாவது குணவஞ்சேரி கிட்ட வந்து பண்ணியிருந்தோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வழியாக நான் SRM போகும்போது இந்த கடை பார்த்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4 வகையான குழம்புலாம் போட்டிருந்தாங்க. மீன் குழம்பு, நண்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் சைட் டிஷ்ல ஒரு 3 வகையான சைட் டிஷ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ அதனாலே இந்த கடைக்கு நம்ம வீடியோ போகலான்னு வந்திருக்கோம். நம்ம வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கத்துலேருந்து வீடியோ பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் நமக்கு ஊரப்பக்கம் சைடில் வந்து கண்டென்ட் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். இந்த கடை வந்து நம்ம பார்த்தோம். அதாவது ஊரப்பக்கம் அந்த காரணி புதுச்சேரி சிக்னல் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, தேசிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு பக்கத்துலேயே இருக்க செண்புக சாத்தார் உணவகம். அது பேரே கொஞ்சம் அவங்களோட குலதெய்வம் பேர் வச்சுட்டு தான் சொன்னாங்க. இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ். ஏன்னா 90 ரூபா மீல்ஸ் இதுவாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்கலாம். 90 ரூபாய்க்கு வந்து இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை, ஃபிஷ் இது எல்லாமே சேர்த்து ஒரு காம்போ மாதிரி தான் 90 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறாங்க. குழம்பு வகையை வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதேமாதிரி சைட் டிஷ் நண்டு வந்து கம்மியான நண்டு, நாட்டுக்கோழி, ப்ரான்னு சொல்லிட்டு இது ஒரு 3 வகையான சைட் டிஷ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த நாட்டுக்கோழிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த நண்டு நல்லா பெரிய பெரிய நண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப் தான் நம்ம வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கோம். இந்த சைடு வந்து கடை கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். இந்த சைடு நல்ல ஷாப் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இங்கே தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். நம்மளும் போயிட்டு எல்லாமே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோ போகலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காப்பா. பேர் சொல்லுங்கள். ஸ்ரீ செம்புக சாத்தார் உணவகம். இது நம்ம குலதெய்வம் கோயில் பேர், அதனால அதை வச்சேன். எவ்வளோ நாளாக கடை வச்சுருக்கீங்க? நான் வந்து 24 வருஷமா வச்சிருக்கேன். 24 வருஷமா இதே தான் தொழில். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து நான் வந்து அப்புறம் அங்கே பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுல இருந்து இங்க வந்து இப்போ ஒரு 9-10 மாசமா போட்டுட்டு இருக்கேன். அதே கடை தான். இங்க வந்துருச்சு. சாப்பாடு வந்து 90 ரூபா. எல்லா குழம்பும் இருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அன்லிமிட்டெட் சாப்பாடு. சைடிஷ் ஒரு முட்டை கொடுத்துருவேன், 2 மீன் கொடுத்துருவேன். ஆமா, எல்லாமே வச்சு 90 ரூபா அன்லிமிட்டெட் சாப்பாடு. சைடிஷ் வந்து நாட்டுக்கோழி இருக்கு 70 ரூபா, இறால் இருக்கு 70 ரூபா, நண்டு 60 ரூபா. 70 ரூபா. 70 ரூபாய்க்கு 6 பீஸ் 7 பீஸ் இருக்கும். ஆமா, மக்களுக்காண்டி மக்கள் சேவை மாதிரி கம்மி விலைக்கு கொடுத்து சாப்பாடு கொடுக்குறோம். திருப்தியான சாப்பாடு. ஆமா, நாங்க வீட்டுல நாங்களே சமைச்சு எடுத்து வந்துருவோம். ஆமா. உதவிக்கு எங்க வீட்டுக்காரமா இருக்காங்க. 2 வயசானவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுல. மொத்தம் 4 பேர் வேலை பார்ப்போம். சமைக்க வந்து 6 மணிக்கு ஆரம்பிப்போம். நான் மீன் வாங்குறதுக்கு 4 மணிக்கு போயிடுவேன் வானகாரம். ஆமா, டெய்லி வானகாரம் போயிடுவேன் மீன் வாங்க. 4 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்து 6 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சமைக்கிற வேலையை. கொடுத்தாரு வேலைக்கு ஆள் எங்க வீட்டுக்காரமா தான் சமைப்பாங்க. உதவிக்கு ஆள் இருக்காங்க. டக்கு டக்கு செஞ்சு 10:30 மணிக்கு அங்கேயிருந்து சாப்பாடு ஏற்றி 11 மணிக்கு இங்கே சாப்பாடு ரெடியாக கொடுத்துருவோம். 11 மணிக்கெல்லாம் கரெக்டாக சாப்பாடு கொடுத்துருவோம். 11 to 4. ஆமா, ஊரப்பாக்கம் ஃபர்ஸ்ட் சிக்னல், டீ கடை சிக்னல்.
ஊரை பக்கம் டீ கடை சிக்னல்லேருந்து கார்னர் ரோடு புதுச்சேரி ரோடு தாண்டினதுமே நம்ம கடை இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே நான் கிட்டத்தட்ட ஒரு இங்கேன்னா அங்கே வண்டலூராண்ட போடுறதுலேருந்து நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இவங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பாடுலாம் நல்லா அருமையாக இருக்கும். ஒன்றும் சாப்பாடில் எந்த குறையும் சொல்ல முடியாது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு முட்டை, ஒரு மீன், வறுத்த மீன் 2 வைப்பாங்க. சின்ன மீன் தான். ஏதாவது வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அது 90 ரூபாய். இங்கே பெரிய விஷயம் இல்லை. 90 ரூபாய் இந்த சாப்பாடு சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமாம், எல்லாம் சைடிஷோட முட்டை எவ்வளோ வேணாலும் சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வயிறார சாப்பிடலாம். எல்லாமே அதாவது மீன் குழம்புலேருந்து மட்டன் குழம்புலேருந்து சிக்கன் குழம்புலேருந்து ரசம், மோர், ஒரு கூட்டு பொரியல், எல்லாம் நண்டு குழம்பும் இருக்குது, எறா குழம்பும் இருக்குது, எல்லாமே உண்டு. அதை எறாக்கு அதெல்லாம் சைடிஷ்லாம் தனியாக கொடுக்குறாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி வீட்டு சாப்பாடு மாதிரி விரும்பி சாப்பிடலாம். எந்த குறையும் கிடையாது. ஒர்த்து தாராளமாக கொடுக்கலாம். இந்த காசுக்கு இவ்வளோ சாப்பாடு தர்றது பெரிய விஷயம். வேற எங்கேயும் சாப்பிட முடியாது. இதுமாரி நல்லா நல்ல சாப்பாடு, நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட். 5 நாள் தான் ஆகும், ஆனா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு சாப்பாடு. நல்ல மீன் குழம்பு நல்லா இருக்கு. மீன் குழம்பு நாங்கள் வந்து கேரளா வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல நாங்கள் இங்கே தான் வேற. நல்ல மீன் குழம்பு, நல்ல கேரளா ஸ்டைல், சூப்பரா நல்லா இருக்கு. மீன் தான் ரொம்ப பிடிக்கும். மீன் தெரியும். அம்மா நல்லா மீன் தெரியும். 2 மீன் கேட்டா அம்மா 2 மீன் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா கொடுக்கும். வேற குழம்பு எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். வேற மீன் குழம்பு இருக்கு, நண்டு இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்கா. மட்டன் குழம்பு கொடுக்கும் அம்மா, நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட். நல்லா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எப்படி ஒரு மாதம் சாப்பிட்றோம். நல்லா சாப்பாடுலாம் இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் நம்ம நீங்க விரும்பி என்னென்ன சாப்பிடுவீங்க? மீன் குழம்பு, மட்டனு, நண்டு, சிக்கன். ஆமாம், கொடுக்குற காசுக்கு தரமா இருக்கு. தரமாக இருக்கு. ஆமாம், நீங்க டெய்லி வர்றதுக்கு ஏதாவது காரணம்? இங்கே டேஸ்ட்டாக இருக்குது, அதான் வரோம். இந்த பிரைஸ்க்கு இது வந்து மற்ற கம்பேர் பண்ணும்போது எப்படி? இது தேவையில்லாது. ஆமாம், இந்த 90 ரூபாய்க்கு இந்த மீனே முட்டையோட தராங்களா? இது அதிகம் தான். இன்னும் 50 ரூபா சேர்த்து கூட கொடுக்கலாம். எல்லா குழம்புமே ட்ரை பண்ணிருக்கீங்களா? எல்லாமே ட்ரை பண்ணி. ஆமாம், சூப்பராக இருக்குது. வீட்டில் என்னவோ அதுதான் நல்லா இருக்கு. ஆமாம் மகளே, ஃபைனலாக வந்து இங்கே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு, நண்டு குழம்பு, அப்புறம் நண்டு கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லா வகையானதுமே இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த 90 ரூபாய்க்கு வந்து நீங்கள் அன்லிமிடெட் மீல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் எனக்கு சைட் டிஷ்லாம் வேணா, வெறும் மீல்ஸ் மட்டும் அன்லிமிடெட் மீல்ஸ் எனக்கு போதுன்னு நினைச்சிங்கன்னா 70 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அன்லிமிடெட் மீல்ஸு. இந்த அன்லிமிடெட் மீல்ஸ் கூட நண்டு குழம்பு, நாட்டுக்கோழி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லா வகையுமே இங்கே கிடைக்குது. ஆக்சுவலாக ஊராப்பாக்கம் சைடில் எனக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப பெஸ்ட்டான கடை தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அதுவே இந்த நாட்டுக்கோழிலாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் நினைக்கிறேன். இந்த செங்கல்பட்டு இந்த சைடில் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு, நல்லா சாப்பிட்றது ஒரு லஞ்ச் ஸ்பாட் வேணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கடை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் தான் இருந்துச்சான். இப்போ அங்கே பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கடை வந்து இங்கே வந்து அதை ரீஷெடியூல் மாதிரி பண்ணி போட்டுருக்கதா சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஒன்றுமே எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லா குழம்புமே. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா நாட்டு குழம்பு, அந்த நண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஊரப்பாக்கம் சைடு இந்த சைட் போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு